Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொல்யூஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வந்து ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருப்போம். பை எலிமினேட்டிங் தி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஆர் எலிமினேட்டிங் தி ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வந்து ஃபார்ம் பண்ணுறது, அதிலேருந்து கொடுத்துருக்குற சம்லேருந்து எப்படி சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தி கிவ் டோ இசட் பை டோ எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து அதை வந்து நார்மல் ஃபார்முக்கு கொண்டு வரணும். தட் மீன்ஸ் இசட் ஈக்குவல் டு XY ப்ளஸ் இசட் அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுதான் சொல்யூஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா a solution which contains the maximum possible number of arbitrary constant is called a complete integral. அதாவது ஒரு சொல்யூஷனில் மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருந்தது அப்படின்னா அது என்னது கம்ப்ளீட் இன்டெக்ரல்னு சொல்கிறாங்க. சேம் அதே மாதிரி a solution obtained by giving particular values to the arbitrary constant in a complete integral is called as a particular integral. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் இன்டெக்ரல் வந்து வந்திருக்கும் இல்லைங்களா, அதில் ஒரு சில வேல்யூக்கு வந்து பர்டிகுலராக ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா we will get the particular integral. ஓகேங்களா? ஸோ a solution which contains maximum possible number of arbitrary function is called as a general integral. ஓகேங்களா? ஸோ ஒரு சொல்யூஷனில் வந்து மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா அது ஜென்ரல் இன்டெக்ரல். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் கம்ப்ளீட் இன்டெக்ரல் and what is particular integral and what is general integral. ஓகேங்களா? Let's see the problem. Solve dou z by dou x is equal to 0 if z is given to be a function of the two variable x and y. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா dou z by dou x is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் யூ இன்டகிரேட் த டிஃப்ரென்ஷியேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா யூ வில் கெட் த வேரியபிள். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், dou z by dou x is equal to 0 அப்படின்னா இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படின்னா உங்களுக்கு என்ன இன்டகிரேஷன் பண்ணும்போது dou z by dou x வந்து என்ன ஆகும்னா z ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டகிரேஷனும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். தட் மீன்ஸ் டிஃப்ரென்ஷியேஷனை வந்து இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் காமன் டேர்ம். தட் மீன்ஸ் வேரியபிள் வந்து கிடைக்கும். ஒன்லி சிங்கிள் வேரியபிள் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் dou z by dou x is equal to 0 அப்படின்னும் போது இன்டகிரேஷன் ஆஃப் dou z by dou x dx வேல்யூ உங்களுக்கு என்னது ஒன்லி z வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 0 இருக்குது. கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேரியபிள். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் dx is equal to x. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து z equal to f of yன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 0 எனக்கு என்ன வந்தது f of yன்னு எடுத்துக்கிறேன். ஸோ வேர் f of y as the ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ யூ மே டேக் எனி வேல்யூ. இங்கே z இஸ் ஈக்குவல் டு f of yன்னு எடுக்கலாம், இல்லை z ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுக்கலாம், z ஈக்குவல் டு yன்னு எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷனாக இருக்கேன் டு பி ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டூ வேரியபிள் அப்படிங்கிறதால z ஈக்குவல் டு இப்போ இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னும் போது f of y எடுக்கிறேன். ஸோ இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y அப்படின்னா z ஈக்குவல் டு f of xன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சால்வ் dou ஸ்கொயர் z by dou x dou y equal to 0 if x and y are the only independent variable. ஓகேங்களா? that means they x and y are two variables, that's it. so here என்ன பண்ணணும்னா dou ஸ்கொயர் z by dou x dou y equal to 0 அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா dou by dou x into dou z by dou y equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் வந்து இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டேர்ம் ஆகிடும், இந்த வேல்யூ வந்து கேன்சல் ஆகிடும். டிஃப்ரென்ஷியேஷன் டேர்ம் தான் இல்லையா, ஸோ டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டகிரேஷனும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கமும் இன்டகிரேஷன் பண்ணிங்க அப்படின்னா 0வை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையா அதை இன்டகிரேட் பண்ணும்போது யூ வில் கெட் வேரியபிள் வேல்யூ. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் dx is equal to x, இன்டகிரேஷன் ஆஃப் 5 equal to 5x. சேம் அந்த மாதிரி தான். ஸோ அப்போ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட்டும் எப்போவுமே ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா நம்ம. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 5x dx is equal to என்ன வரும், 5x ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சீன் போடுவோம் நார்மல் இன்டகிரேஷன் ஃபார்மேட்டில். இங்கே நம்ம அந்த சி வேல்யூ வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இல்லை ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனாக வந்து டினோட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இன்டகிரேட்டிங் பண்ணும்போது யூ வில் கெட் திஸ் டேர்ம் இஸ் கேன்சல்ட், தென் dou z by dou y is equal to இந்த சைடில் வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதால நான் f of yன்னு எடுத்துக்கிறேன்.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை மறுபடியும் ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும், இசட் வேல்யூ மட்டும் வரும் இல்லையா. ஸோ இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y I will get z equal to integration of f of y dy again plus the constant term c. That means here I take it as capital F of x. ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் இன்டகிரேட் பண்ணும்போது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கான்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நவ் இந்த டேர்மை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபை ஆஃப் ஒய்னு எடுத்துக்கிறேன், இந்த டேர்மை எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதில் வந்து வேர் ஃபை ஆஃப் ஒய் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். ஓகேங்களா. தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பாருங்கள். சால்வ் டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். இதில் வந்து இதையும் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ இசட் பை டோ எக்ஸ், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு டேர்மாக வந்தது கீழே அப்படின்னா ரெண்டு டைம் நம்ம என்ன பண்ணணும், இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம் பாருங்கள். ஸோ டோ பை டோ எக்ஸ் டோ இசட் பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஃபஸ்ட் டைம் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ டோ இசட் பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு வந்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் இந்த கான்ஸ்டன்ட் சி போடுவோம். ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் ஐன்னு நான் போடுறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு அகெயின் எக்ஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஃபங்க்ஷன் இசட் கிடைக்கும் இல்லையா. ஸோ இசட் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் எப்படி இருக்கும், காஸை இன்டகிரேட் பண்ணால் சைன் எக்ஸ் கிடைக்கும். மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் டிஎக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் ஒய்ங்கிறது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது டிஎக்ஸ் கூட. ஸோ அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துக்கிட்டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஃபை ஆஃப் ஒய்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ where f of y and phi of y are the arbitrary constant, arbitrary function. It may be anything. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள். சால்வ் டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் given that when y equal to 0 and z equal to e power x, dou z by dou y equal to e power minus x. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர், ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடும் இசட் தான் இருக்குது, இந்த சைடும் இசட் தான் இருக்குது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சேஞ்ச் பண்ணுறேன் ஈக்குவேஷனை. ஸோ டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இந்த இசட் இந்த கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் இசட் வந்துடும். டோ ஸ்கொயர் இசட் டிவைடட் பை டோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. So if z were a function of y alone, the solution would be z equal to a e power y plus b e power minus y. இங்கே வந்து ஏங்கிற வேல்யூ இது வந்து என்ன, நம்ம ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் தான் பார்க்கணும் இல்லையா. ஸோ அந்த ஏபி வேல்யூவை நான் என்ன எடுத்துக்கிறேன், 5x எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த டேர்ம் எப்படி வந்தது, z ஈக்குவல் டு ஏ இ பவர் ஒய் ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் ஒய் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் வந்து பார்த்துருப்போம். அதாவது டி ஸ்கொயர் z by dy ஸ்கொயர் மைனஸ் z ஈக்குவல் டு 0. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிலரி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இங்கே எங்கெல்லாம் இருக்கும், அங்கே வந்து எம் ஸ்கொயர். ஸோ எம் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, எம் வேல்யூ வந்து 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வரும். ஸோ எம் வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வந்தது அப்படின்னா நம்ம அதை வந்து என்ன பண்ணுவோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஸோ எம் வேல்யூ வந்து ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட் அப்படின்னும் போது a e power m1x plus b e power m2x எழுதுவோம் இல்லைங்களா. சேம் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது தெரியும். ஸோ அந்த ஃபார்மெட்டில் தான் இங்கே z ஈக்குவல் டு a e power y plus b e power minus yன்னு எழுதியிருக்கும். ஸோ அதில் வந்து a உடைய வேல்யூ f of x, b உடைய வேல்யூ phi of xன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. எடுத்துகிட்டு அந்த வேல்யூ வந்து ஃபைன் பண்ணணும் இப்போ. ஸோ z ஈக்குவல் டு f of x e power y plus phi of x e power minus y. ஏன் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ y is equal to 0 இருக்கப்போ z equal to e power x, அதே மாதிரி dou z by dou y வேல்யூ வந்து e power minus x அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 0 y 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா you will get different values. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ y is equal to 0 and z equal to e power xன்ட்டு கொடுத்தா என்ன வரும், இந்த ஈக்குவேஷனில் e power z equal to e power x, y equal to 0, e power 0 1, இங்கே e power minus 0, அதுவும் 0 பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ e power x is equal to f of x plus phi of xன்னு வரும். ஓகேங்களா.
So next y equal to 0 and dou z by dou y equal to e power minus x. ஓகேங்களா, y is equal to 0 இருக்கிற இடத்துல dou z by dou y equal to e power minus x ன்னு கொடுக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி வேல்யூ கொடுக்கும்போது எப்படி வந்து நமக்கு ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஈக்குவேஷன் z இருக்கு இல்லையா, z equal to f of x e power y plus y of x e power minus y ஒரு டைமில் வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y கொடுக்கணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், dou z by dou y is equal to f of x into e power y தான் வரும், ப்ளஸ் phi of x into e power minus y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power minus y into minus 1 வரும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் dou z by dou y equal to f of x e power y minus phi of x e power minus y வரும். ஓகேங்களா, ஸோ அந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், y equal to 0 and dou z by dou y equal to e power minus x சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா e power minus x f of x minus phi of x வரும். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வந்து ஆட் பண்ணிங்கன்னா you will get e power x plus e power minus x equal to 2f of x. ஸோ இது வந்து f of x is equal to e power x plus e power minus x divided by 2. ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, cos hx வேல்யூ இருக்குது. cos hx equal to e power x plus e power minus x by 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதே டேர்மை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா, ஸோ 1 minus 2 அப்படின்னு பண்ணிங்கன்னா ஏன்னா ஒரு e power x minus e power minus x, இந்த டேர்ம் வந்து ப்ளஸ் ஆகிடும் இல்லையா, 2 5x வரும். therefore 5x is equal to e power x minus e power minus x by 2. அது வந்து பார்த்திங்கன்னா சைன் டேர்ம், தட் மீன்ஸ் சைன் ஹெச்எக்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ 5x is equal to, ஸோ இந்த மாதிரி வரும், e power x minus e power minus x by 2 sin hx. ஸோ இந்த phi of x வேல்யூ f of x வேல்யூ z சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get the solution. ஸோ z equal to cos hx e power y plus sin hx e power minus y, that is the answer. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், dou square z by dou x square is equal to xy. இங்கே எக்ஸும் இருக்குது ஒய்யும் இருக்குது. ஸோ அதனால் ப்ரீவியஸ் சம் மெத்தட் மாதிரி சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, dou square z divided by dou x square is equal to xy. இதில் இருந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, இந்த டிஃப்ரென்ஷியேஷனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ dou by dou x into dou z by dou x equal to xy. Now I differentiate with respect to x. x கொடுத்திங்கன்னா என்ன வரும், dou இந்த டேர்ம் வந்து dou by dou x வந்து கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் dou z by dou x மட்டும் வரும். ஸோ இந்த டேர்ம் வந்து என்ன பண்ணலாம், இந்த டேர்மில் வந்து y கான்ஸ்டன்ட் இல்லையா, ஸோ y வந்து வெளியே எடுத்துகிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க, இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா x ஸ்கொயர் பை 2 வரும். ஓகேங்களா, x ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் c கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து இங்கே 5yன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு அகைன் இதை வந்து இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணால் தான் எனக்கு z வரும். ஸோ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், z ஈக்குவல் டு அகைன் y இங்கே கான்ஸ்டன்ட்டை சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ x கியூப் பை 3, அகைன் முன்னாடியே ஒரு 2 இருக்குது, ஸோ 2 into 3 6 ப்ளஸ் 5 of y டிஃப்ரென்ஷியேட் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படின்னும் போது x into 5 of y வரும். ஓகேங்களா, ஸோ இந்த 5 of yங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியே வந்துடும். இன்டகிரேஷன் ஆஃப் dx வேல்யூ வந்து x, ஸோ x into 5 of y ப்ளஸ் f of y. இந்த f of y வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ வேர் 5 of y and f of y ஆர் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், solve dou square z divided by dou y square equal to sin xy. ஸோ இதையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க, dou by dou y into dou z by dou y equal to sin xy. ஓகேங்களா, ஸோ இப்போது இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், dou z by dou y ஃபஸ்ட்டு கிடைக்கும். இதை ஃபஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன வரும், sin xy இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் காஸ் xy. அதுக்கப்புறம் xy வந்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா you will get x, ஏன்னா y இன்டகிரேட் பண்ணும்போது அதாவது இந்த மெத்தட் எப்படி அப்படின்னா, நார்மலாக இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது, 2 வேரியபிள்ஸ் இருந்தது ஒரே சம்லேயே அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை இன்டகிரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் xyயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் போகணும். ஓகேங்களா, ஸோ sin xyயை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் xy. ஓகேங்களா, ஸோ அகைன் இந்த xyயை வந்து டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு y அப்படி பண்ணிங்கும்போது ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அப்போ x மட்டும் தான் இருக்கும், அது டினாமினேட்டரில் போகணும். ஓகேங்களா, ஸோ ப்ளஸ் 5 of x, தென் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அகைன் y பண்ணும்போது z கிடைக்கும். காஸ் xyயை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் sin xy, அந்த மைனஸ் அப்படி தான் இருக்கும், மைனஸ் sin xy டிவைடட் பை இங்கே வந்து x இருக்குது, அகைன் xyயை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் போடும்போது ஒரு x வரும். ஸோ x into x, x ஸ்கொயர் ப்ளஸ்
phi of x into integration of dy பண்ணிங்கன்னா என்ன வரும் y into phi of x plus constant value f of x add பண்ணிக்கிறேன். So where phi of x and f of y are the arbitrary functions. Let's see another sum. So solve dou square u by dou x dou t equal to e power minus t cos x if u is equal to 0 when t is equal to 0 and dou u by dou t equal to 0 when x is equal to 0. u equal to 0 எப்போ t equal to 0 இருக்கும்போது அதே மாதிரி dou u by dou t வந்து 0 எப்போ x is equal to 0 இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ dou square u by dou x dou t equal to e power minus t cos x அதை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் dou by dou x e power dou u by dou t equal to e power minus t cos t ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட் டேர்ம் எது இருக்குது எக்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸை வந்து ஃபஸ்ட் ஒமிட் பண்ணணும். ஸோ அப்போது இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிக்கும்போது இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் dou u by dou t வரும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடும் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் அப்படின்னும்போது உங்களுக்கு எது வரும் e power minus t வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் t இல்லையா? ஸோ அதனால் அந்த டேர்ம் வந்து கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துடுங்க. cos x தான் இருக்குது. ஸோ எக்ஸ் டேர்மை இன்டகிரேட் தான் பண்ண முடியும். இது t டேர்ம் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ cos x இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா you will get sin x plus f of t as the constant. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு dou u by dou t இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணணும் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணணும். அப்போ தான் எனக்கு என்ன கிடைக்கும் u கிடைக்கும். ஸோ இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t அப்படின்னும் போது I will get u that is equal to இங்கே sin x வந்து இங்கே வச்சுக்கோங்க. e power minus t இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா e power minus t by minus 1 வரும். அந்த மைனஸ் தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ மைனஸ் sin x e power minus t. அகைன் இந்த f of t இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு t t into f of t வரும். ஓகேங்களா? ப்ளஸ் c போடுற இடத்துல நம்ம g of x போட்டிருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். dou u by dou t is equal to 0 when x is equal to 0 அப்படின்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் கொடுத்தீங்க அப்படின்னா you will get 0 equal to f of t கிடைக்கும். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி u is equal to 0 when t is equal to 0ன்னு செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுங்க. ஃபைனல் ஈக்குவேஷன் நமக்கு வந்திருக்கு இல்லையா? ஸோ அதில் கொடுத்தீங்க அப்படின்னா you will get என்ன வேல்யூ 0 is equal to minus sin x plus gx. ஸோ g of x is equal to sin x. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் f of t வேல்யூ தெரியும், g of x வேல்யூ தெரியும். ஸோ அந்த ரெண்டு வேல்யூமே தூக்கிட்டு வந்து u ஃபைனல் ஈக்குவேஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா you will get the solution. ஸோ u is equal to minus sin x e power minus t plus sin x. both the termலையும் sin x காமனாக இருக்குது. ஸோ வெளியே எடுத்தீங்க அப்படின்னா sin x into 1 minus e power minus t கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். dou square z by dou x square plus z equal to 0 and z equal to e power y and dou z by dou x is equal to 1 when x is equal to 0. இதே சம் ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கேயும் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் z alone x alone தான். ஸோ அப்படின்னும் போது dou square z by dou x square plus z equal to 0. ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா z equal to a cos x plus b sin x. ஓகேங்களா? ஸோ a cos x plus b sin x. ஏன் அப்படின்னும் போது m plus 1 equal to 0. ஆக்சிலரி ஈக்குவேஷன் m square plus 1 equal to 0. m square is equal to minus 1. ஸோ ரூட் எடுத்திங்கன்னா root of minus 1 plus or minus i வரும். ஓகேங்களா? ஸோ plus or minus i வந்ததுன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்னது e power alpha x plus a cos beta x plus b sin beta x. ஸோ இங்கே பீட்டா வேல்யூ தான் 1, ஆல்ஃபா வேல்யூ 0. அதுதான் நமக்கு என்ன சொல்யூஷன் z equal to a cos x plus b sin x. ஓகேங்களா? ஸோ இந்த ஏங்கிறத வந்து f of yன்னு எடுத்துக்கிறேன், பிங்கிறது வந்து phi of yன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நவ் ஐ டிஃப்ரென்ஷியேட் z வேல்யூ நமக்கு தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி dou z by dou x is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இந்த டேர்மை நான் என்ன பண்ணிக்கிறேன் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணிங்கன்னா என்ன வரும் f of y அப்படியே இருக்கும். cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா மைனஸ் sin x ப்ளஸ் phi of y அப்படியே இருக்கும். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. ஓகேங்களா? ஸோ நவ் இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் z equal to e power y சப்ஸ்டியூட் பண்ணிட்டா x is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் z equal to e power y. z equal to e power y இங்கே வந்து x is 0 cos 0
1 sin 0 0 இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ e power y equal to f of y வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து dou z by dou x is equal to 1 x is equal to 0 கொடுக்கணும். ஸோ dou z by dou x equal to 1, இங்கே வந்து sin 0 0 இந்த டேர்ம் 0 ஆகிடும், cos 0 1 phi of y மட்டும் வரும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் தூக்கிட்டு வந்து இசட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இசட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5y வேல்யூ 1, f of y வேல்யூ e power y. ஸோ z equal to e power y cos x plus sin x வரும். ஸோ this is the answer solution. ஓகேங்களா? Thank you very much.